எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி அழகாக நவராத்திரி பொம்மைகள் அடுக்கி கொண்டாடின்னு இருக்கோம். நவராத்திரியின் 9 நாட்களுக்குமே சிறப்பு வாய்ந்தது. அம்பாளையும் நம்ம வழிபட்டு எல்லா ராத்திரிலையும் பூஜைகள் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை நம்ம தினமும் பெற்றுருக்கோம். சுமங்கலிகள், கன்னியா பெண்களுக்கே தனிச்சிறப்பானது இந்த 9 நாட்களும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா 4 வகை நவராத்திரி வழிபட்டுருக்கா. ஆஷட நவராத்திரி ஆனி மாதத்திலும், சாரத நவராத்திரி புரட்டாசி மாதத்திலும், ஷியாமல நவராத்திரி தை மாதத்திலும், வசந்த நவராத்திரி பங்குனி மாதத்திலும் சிறப்பாக கொண்டாடின்னு இருக்கா. இதில் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது சாரத நவராத்திரியை. தேவர்களையும் மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் விதமாக மகிஷாசுரன் என்னும் அரக்கனை வதம் செய்து அம்பாள் காத்து அருள் புரிஞ்சிருக்கா. 9 நாட்களும் தவம் இருந்து போராடி மகிஷாசுரனை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் மகிழ்ச்சி தந்து இன்றும் நம்மளுடைய பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் சந்தோஷையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த பெருமையை உணர்த்தும் வகைகள் தான் இந்த 9 நாட்களும் நம்ம அம்பாளை அழகாக அலங்கரித்து நம்ம பூஜை செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் நவராத்திரியோட சிறப்பே சிறப்பு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவா. அதே மாதிரி தான் இந்த நவராத்திரியின் குழுப்படிகளும் காரணம். புழுவாய் பிறந்து மரமாக மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகின்ற அர்த்தத்தில்தான் நவராத்திரி அன்று நாம் 9 படிகளை வைக்கிறோம். முதல் படியில், அதாவது ஓரறிவு உயிரினமான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகளும், 2வது படியில் நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளையும் வைக்கிறோம். 3வது படியில் கரையான், எறும்பு போன்ற பொம்மைகளையும், 4வது படியில் நண்டு, வண்டு போன்ற பொம்மைகளையும், 4 அறிவு உள்ளது, 5 அறிவான விலங்குகள், பறவைகள் போன்ற பொம்மைகளையும் நம்ம வைக்கிறோம். 6 அறிவான மனிதர்களுடைய பொம்மைகளையே நம்ம வைக்கிறோம். 7ஆம் அறிவில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகளை நம்ம வைக்கணும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், நவக்கிரக பகவான்கள், பஞ்சபூத தெய்வங்கள் பொம்மைகளையும் நம்ம வச்சு வழிபடுறோம். 9வது படியில் முதலில் விநாயகரை வைத்து பின்பு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளையும், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி பெண் தெய்வங்களையும் வைத்து நம்ம வழிபடுறது தான் இந்த 9 படிகளின் சிறப்பே. ஆனால் ஒவ்வொரு ஆற்றுல சம்பிரதாயப்படி, வழக்கப்படி, இட வசதிக்கு ஏற்ப அவாவா, ஆனால் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம எல்லாரும் சந்தோஷமாக நவராத்திரியை பொம்மைகள் வைத்து படிகள் அமைத்து கொண்டாடின்னு இருக்கா. முதலாவதாக நம்ம அம்பாளை கலசத்தில் ஆவாகனம் செய்து நம்ம கொண்டாடுறது தான் சிறப்பான நவராத்திரியாக எல்லாருக்கும் அமையும். சில பேர் ஆற்றுல ஆனால் அந்த மாதிரி இருக்காது, பரவாயில்லை, அவளுடைய சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி கொண்டாடுவா. எல்லா பெண்களுக்கும் மஞ்சள், குங்குமம், சரட்டை, வஸ்திரம் கொடுத்து அவர்களுடைய பெரியவாளாக இருந்தால் அவர்களுடைய ஆசைகளை பெற்று தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோட தீர்க்காயுஷோடு நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். அதோடைய மகத்துவம் தான் இந்த நவராத்திரி. எப்படி அசுரனை வதம் செய்து அம்பாள் நம்மள தேவர்களையும் மக்களையும் காத்தாலோ, அதே மாதிரி இருக்கிற இன்னல்கள் துண்ணல்கள் எல்லாத்தையும் நம்ம வதம் செய்து சந்தோஷமாக நம்ம வாழணும். 6வது அறிவில் நம்ம இப்போ இருக்கோம். அதோடு நம்ம முக்தி அடைந்து நல்ல புராணங்கள், இதிகாசங்களையும் கேட்டு தெய்வங்களின் பாடல்களையும் கண்ணால் கேட்டு காதால் கேட்டு மனதார மகிழ்ந்து
அதுக்காக தான் நமக்கு கண், காது, வாய் போன்ற புலன்கள் கொடுத்து எந்த பிறவிகளுக்கும் இல்லாத பெரிய மகத்துவத்தை 6ஆம் அறிவான 6ஆம் பிறவில தான் கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கா. அதை நம்ம உபயோகப்படுத்தி நல்லதையே செய்து, நல்லதையே நினைத்து, நல்லதையே கேட்டு, நல்லதையே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம சேர்ந்து 7வது அறிவான மகரிஷிகளின் மகத்தான இடத்தைக்கு நம்ம பெறணும். அடுத்த ஜென்மம் இல்லாமல் முக்தி அடைந்து 8ஆம் அறிவையும் எடுத்து இறைவனை சரணாகதி அடைந்து நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். நவராத்திரியின் நலம் தரும் நவராத்திரி அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.